மச்சான் எனக்கு ஒரு டவுட். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் திருப்பூர் கைத்தமலை போகலாம் பிளான் பண்ணிச்சிருக்கோம். நானும் காலைல கால் பண்ணி சரி சும்மா பள்ளிமுருகன் கோயில் போகலாமே அப்படின்னு சொன்னேன். நீ அப்ப என்கிட்ட என்ன சொன்ன, அவ்வளோலாம் இருக்கு பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி திரும்ப கால் பண்ணி நம்ம பழனியே போகலான்னு சொன்னீங்க. இந்த மனமாற்றம் என்ன நடந்தது? நீ இதை ஏன் கேட்கறனா, நீ ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டனா அப்புறம் நீயே அதுல இருந்து வெளில வரது கஷ்டமாச்சே. எப்படி நீ மனமாற்றம் ஆனாய்? அதான் என் டவுட். ஆக்சுவலி கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, ஒரு லேடி கஸ்டமர் வந்து. ஓகே. நாங்கள் எப்பவுமே தெய்வம் தெய்வம்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே. நான் அவங்க கிட்ட கரெக்டாக ஸ்டெப் ஏறி வராங்க. நான் தான் அவங்க சொல்றேன், இப்போதான் என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு பழனி போகலான்னு சொன்னா கரெக்டாக பார்த்தா தெய்வமே வந்து நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்குறாங்க. அப்போ வந்து ஒரு 3 days பிஃபோர் தான் நான் பழனி போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஓகே. எனக்கு ஷாக்கு. ஏன்னா இப்போ இவங்க கூப்பிட்டு பழனிங்கன்னா தெரியும் அவங்க வந்து எனக்கு தான் பழனி போயிட்டு வராங்க. இதை விட என்ன ஷாக்குன்னா அவங்க வந்து கிறிஸ்டின். ஓ ஓகே ஓகே. சரி எனக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆரம்பிச்சு. இப்போ திருப்பூர் போகலாமா பள்ளி போகலாமா அப்படின்னு டவுட் ஆரம்பிச்சு. அப்புறம் கீழே இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போய் செகண்ட்ஸ்லேயே ஒரு பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் பார்த்தா பீகாக். ஓகே. முருகரோட வாகனம் பீகாக் வந்துச்சு. எனக்கு மறுபடியும் செக் ஆரம்பிச்சு. இப்போ நான் சொன்ன நாங்கள் பிளான் போட்ட மாதிரி திருப்பூர் கைத்த மாதிரி போகலாம், இல்லை இவன் காலேஜ் சும்மா சொன்ன மாதிரி எப்போ பதினஞ்சு போகலாமா அப்படின்னு டவுட் வர ஆரம்பிச்சு. மறுபடியும் கண் 2-3 ரவுண்ட் சுற்றி திரும்பி பார்த்தா வண்டியில ஃப்ளக்ஸ் பழனி இசை கச்சேரி பழனி முருகன் கோயில், முருகன் கோயில் தான் பழனி தான் போறாங்க, பழனி முருகன் கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே சரி அமௌண்ட் டவுட்ல தான் இருந்தேன். சரி எப்படா போகிறது லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டுனா அது படி மாறாது. ரைட்டு. அப்புறம் எப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு கஸ்டமர் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிக்கர் கேட்டாங்க. ஓகே ஸ்டிக்கர் பார்த்தா வேல் ஸ்டிக்கர். ஓகே முருகன் வேல் ஸ்டிக்கர் கரெக்டாக ஒன்று வாங்கிட்டு போனாங்க. சரி இது வேலைக்கா வந்து நம்ம பழனி போகணும்னு வச்சு முருகரே நம்ம கூப்பிடாது போல இன்டெரக்டாக விஷயம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஃபோன் பண்ணி சொல்லி சரிடா பழனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரேன். கரெக்டாக எங்கள் அத்தை வந்து கரெக்டாக நான் என்ட்ரி ஆகிறேன். வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம். முருகர் இருக்குனால நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னாங்க. முருகர் வேலு அந்த கிறிஸ்டின் ஆண்டி சொன்னது, ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து நம்ம திருப்பூர் போட்டோம். முருகர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பழனியாக வந்து பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நானே உன்னை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு வந்து முருகரா கூப்பிட்ட உடனே இதுதான் முருகர் இஸ் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க.